நமசிவாய 365 டே மணி சேலஞ்சில் ஜூன் 30ஆம் தேதி நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஓம் க்ஷௌம் மணிவர்தனம். ஓம் க்ஷௌம் மணிவர்தனம் என்கிறது மந்திரம். இந்த ஒரு மந்திரம் வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய மந்திரமாக இருக்கும். கையில் ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு சொல்லி பாருங்க. அந்த எலுமிச்சம்பழத்தில் நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கோ அல்லது வந்து உங்களுக்கு கேரி பண்ணிக்கக்கூடிய ஒரு ப்ரொடெக்ஷன் அமுலெட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம், சாம் மாதிரி யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். 32 தடவை சொல்ல வேண்டியது. நீங்கள் சொல்ல வேண்டிய நேரம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து காலையில் 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ள சொல்றதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். வடக்கு பக்கம் நின்று வடக்கு பக்கம் பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு மந்திரமாக இந்த ஒரு மந்திரம் இருக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு நாளிலே சந்தனம், உண்மையான சந்தனத்துடைய ஒரு பவுடர் தான் உங்களுக்கு வந்து அந்த ஹெர்பா வந்திருக்கு. அப்போ வந்து சந்தனத்துடைய பவுடர் நீங்கள் வந்து நெற்றியில் வச்சுக்கிறது, அதாவது சந்தனத்தை குழைச்சி நெற்றியில் வச்சுக்கிறது, அவ்வளோதான். சந்தன பவுடரை கேரி பண்ணிக்கிறதும் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். வில்லை சந்தனம் பலன் தராது, உண்மையான சந்தனம் வேண்டும். அது மாதிரியான ஒரு விஷயமாக இருப்பதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரணும்னு வச்சுக்கோங்களேன். 21 டாட்ஸ் வச்சு, அதாவது 21 புள்ளி கோலம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான கோலத்தை உங்கள் வீட்டை மாட்டை இன்னைக்கு போட சொல்லுங்க. வீட்டில் பார்க்கக்கூடிய பெண்கள் அது மாதிரியான 21 புள்ளி கோலம் இந்த ஒரு நாளில் நீங்கள் வீட்டுக்கு வெளியில் இல்லை, வீட்டுக்குள்ளே போடுறது அப்படிங்கிறது நீங்கள் அடிக்கடி பார்க்குற மாதிரியான விஷயமாக அரிசி மாவுளை, சுத்தமான அரிசி மாவுளை போடுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். நமசிவாய.